ஆடிக்கொடைக்கு குலசை முத்தாரம்மன் கோவிலில் அன்னதானம் போடுறதுக்காக நாங்கள் குடும்பத்தோட கிளம்பிட்டோம். முறையாக அன்னதானம் போடுறதுனால நிறைய விஷயங்கள் தெரியாம ஒரு சில தப்பு பண்ணிட்டேன். அது என்னங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்றேன். வேல்முருகன் ஹோஸ்ட் அதை வந்து சின்னதாகவும் நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பாக அப்படிங்கிறத பெருசாகவும் போட்டிருக்கிறோம். ஏன்னா சப்ஸ்கிரைபர் நீங்க எல்லாருமே நான் நினைச்சதை விட ரொம்ப அதிகமாக அமௌண்ட் அனுப்பிட்டீங்க. அன்னதானத்துக்கு மொத்தமாக பிரிஞ்ச அமௌண்ட் 27,000க்கு அதிகமாகவே பிரிஞ்சு இருந்தது. அதில் என்னோட பங்கு 7,000க்கு உள்ளதா இருந்தது. மீதி எல்லாமே நீங்க அனுப்பின காசு தான். 27,000 ரூபாய் கையில் இருந்ததுன்னா 50 கிலோ அரிசி மூட்டை வாங்கி தாராளமாக அன்னதானம் போட்டிருக்க முடியும். ஆனால் நான் 25 கிலோ தான் அரிசி ஆர்டர் கொடுத்துருந்தேன். அதனால 8,000 ரூபாய்க்கு மேலே கையில் பேலன்ஸ் இருந்தது. அன்னதானம் போடுற நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சோறு அப்படியே கீழே வீணாக கொட்டிட்டு போயிடுவாங்க. அதனால நான் அந்த தப்பு பண்ணவே கூடாது. ஒரு பருக்க கூட மக்கள் வந்து கீழே கொட்டாத மாதிரி அவ்வளவு டேஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லி பார்த்து பண்ணணும். ஆல்ரெடி ஒரு தசரா குழுவில் தலைமையாக இருந்து அந்த குழுவை வழி நடத்திட்டு வர முனியசாமி அண்ணனும் அவங்க பையன் முத்துசெல்வம் தம்பியும் தான் நமக்கு சமையலுக்கு வந்திருந்தாங்க. இந்த ஏரியாவில் அவங்க கொஞ்சம் ஃபேமஸ். அதுவும் குறிப்பாக ஆறுமுகமங்கலம் ஹைகோர்ட் மகாராஜா கோவிலில் இவங்க தான் ரெகுலராக சமையல் செஞ்சு கொடுப்பாங்க. இவங்களோட கான்டாக்ட் நம்பரை நான் மேலே கொடுத்துருக்குறேன். காசு அனுப்புன எல்லாருக்குமே நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படின்ட்டு நான் அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன். மீதி இருந்த 8,000 ரூபா காசை நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன்.